வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட சூப்பர் ரெசிபியில் திணை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறதுல முழு பச்சை பயிறு முளைக்கட்டினது தான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நான் சாதா சிறுபருப்பு பயன்படுத்தலை. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு கப்பு திணை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நம்ம திணை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி, இதில் கல்லெலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் நான் தண்ணி வச்சதுனால 1.5 கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது நம்ம முளைக்கட்டின பச்சை பயிரையும் அதிலே போட்டுடலாம். இந்த பயிர் வேகிறதுக்காக நான் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இப்போவே இதில் கொஞ்சம் மிளகும் சீரகமும் சேர்த்துறேன், வாசனை நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூளும் லைட்டாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி விட்டுட்டு 3 விசில் வர அளவுக்கு நம்ம விட வேண்டியதான். குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன், விசில்லாம் போனதும். இப்போது தாளிப்புக்கு நம்ம கொஞ்சம் மிளகு, சீரகம், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான திணை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் டயபெட்டிக் உள்ள பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை வாரத்தில் 4 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய சேனலை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.